வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ஸோ அது ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 4th பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் டிஆர்பி கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி, ஸோ டான்செட் கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த வேரியஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். சரியா? ஸோ இது இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ரிலேட்டடான ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வி வில் கண்டினியூ த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து அப் டு ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தாச்சு. சரியா? எஸ் ஓகே. ஸோ இதுவரை பார்த்துருப்போம். ஸோ குரூப் சி ஐட்டம்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ். சரியா? ஸோ இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் EOQ டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ EOQ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஸோ ஹோல்டிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கன்சப்ஷன் ப்ரைஸ். டி இருக்கும், C0 CS ஃபார்முலா வந்து மூணுமே தான் வருது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் அதான் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ டிமாண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ டி ஈக்குவல் டு, ஸோ தே ஹவ் மென்ஷன் 12500. சரியா? ஸோ பெர் ஆனம். ஸோ டிமாண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ சேம் அதே தான் இருக்கும். சரியா? 12500 3 zeros. ஸோ தான் கொடுத்துருக்காங்க. சரியா? பெர் ஆனம். கம்பெனி பர்ச்சேஸ் இந்த லாட்ஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்கு. சரியா? ஸோ ஆர்டரிங் காஸ்ட் 1500 அண்டு ஹோல்டிங் காஸ்ட் ஆர் ஸ்டோரேஜ் காஸ்ட் 150. ஸோ யூ ஹவ் டு கால்குலேட் த EOQ. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் இன் த ஃபார்முலா EOQ. சரியா? ஸோ EOQ வச்சு தான் நிறையா வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல இப்போ கேட்கணும், நம்ம டிஆர்பியே கேட்கணும்னா ஸோ EOQ ரிலேட்டடாக கேட்பாங்க. சரியா? ஸோ டேரெக்டாக ஒன்று ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பெர்சன்டேஜ் சிஹெச் வேல்யூ வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஐட்டம்லாம் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரியா? ஸோ டிவைடட் பை 150. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 10 டைம்ஸ் வரும். சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா ஸோ இங்கே ஸோ 125. ஸோ கண்டிப்பாக ஸோ 25. ஸோ 25 அது எல்லாமே அடுத்து ஜீரோஸாக தான் வருது. ஸோ 25 நான் ரூட் எடுத்தோம்னாலே வந்து நான் இப்போ ஷார்ட்டாக எப்படி போடுறேன்னா 125 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 250 வருமா? ஸோ ரிமைனிங் எல்லாமே ஜீரோஸாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஜீரோஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து 250. ஸோ 5ல் வரும். நம்பர் வந்து 5ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேபி 5000 அந்த மாதிரி ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். அதான் ஆன்சர். அவ்வளோதான். ஆப்ஷன் டி. ஸோ ஃபுல்லாகவே செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக ஐ கேன் கால்குலேட். ஸோ ஜஸ்ட் ஐ ஆம் மேக்கிங் ரூட் ஆஃப் 20 தான் 5 வரும். ஸோ 5ல் ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் 5000. அது ஒன்று தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி சூஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனேஜர், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட், பேரட்டோஸ் 80-20 ரூல் ஆஃப் த எபோவ் த பேசிஸ் ஃபார் ஏபிசி. ஸோ ஏபிசி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா பேரட்டோஸ் 80-20 ரூல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு அரைவ். ஸோ ஆப்ஷன் டி. சரியா? 3 alone. ஸோ தட் இஸ் த ரைட். ஸோ டோட்டல் காஸ்ட் கர்வ். ஸோ டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு இப்போ தான் படிச்சிருந்தோம். சரியா? லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இனிஷியலாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல வரதான் EOQ பாயிண்ட் சொல்லியிருப்போம். சரியா? ஸோ வந்து லைக் யூ ஷேப். ஸோ யூ ஷேப் கர்வ் மாதிரி தான் வரும் டோட்டல் காஸ்ட் கர்வ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆனுவல் டிமாண்ட் ஃபார் அன் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ 4000 பார்ட்ஸ். ஸோ டிமாண்ட் வந்து 4000. ஸோ யூனிட் காஸ்ட் C 8. ஸோ இன்வென்ட்ரி. ஸோ ஹோல்டிங் காஸ்ட் பெர்சன்டேஜில் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா 25% பெர் ஆனம். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ வந்து காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் காஸ்ட் வந்து 150. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா போட வேண்டியதான். சரியா? ஸோ இது வந்து ஆஃப் சினா 8 இங்கே. ஸோ 1/4 25% பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ EOQ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ EOQ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டி 4000 C0 டிவைடட் பை CH வந்து இப்போ 2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுது. சரியா? ஸோ இது இப்போ எனக்கு டைரெக்டாக ரூட் எடுக்கிற மாதிரி வரல இல்லையா? ஏன்னா இப்போ 4000. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ 4க்கு வந்து 2 எடுத்துக்கிறேன். ஸோ 4 zeros இருக்கும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 0. ஸோ 4 zeros-க்கு 2 zeros நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 15 மட்டும் இருக்கும். ரைட்டா? எனக்கு 2க்கு வந்து 4க்கு வந்து 2 எடுத்துட்டோம்.
ஸோ ரிமைனிங் 4 zeros இருக்கு. ஸோ 4 zeros-க்கு 2 0 வெளியே எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் வந்து ரூட் ஆஃப் 15. ஸோ ரூட் ஆஃப் 15 நியர்பை 16 இருக்கு. ஸோ 4. ஸோ அரௌண்ட் இப்போ என்னன்னா 800 பக்கத்தில் இருக்கிற ஆன்சர் தான் எனக்கு கரெக்ட் அப்போ. சரியா? ஸோ இது வந்து என்ன இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக எடுக்கணும்னா இப்போ எப்படி எடுக்கலாம்? அப்ராக்சிமேட்லி 4. ஏன்னா 16 வந்து 4 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 800. ஸோ 800 நியரஸ்ட் ஆன்சர் எது இருக்குன்னு பாருங்க, அது ஆன்சர். ஸோ 800 கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து 15 தான் இருக்குது. ஸோ 3 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஸோ கண்டிப்பாக 800 கம்மியாக தான் இருக்கும். 800 கம்மியாக உள்ள ஆன்சர் 775. ஸோ தான் ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ஸோ ஏன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாதனால யூ ஹவ் டு கெஸ் த ஆன்சர் ஈஸிலி. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் பெர்டைன் டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஸ்டேட் ஆஃப் மெர்சன்டைஸ்னா ஸோ நம்ம சப்ளையர், ஸோ எவ்வளோ சப்ளை பண்ண போகிறாங்க அது உண்டு தான். கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக்கிங் இருக்குது. எஃபெக்டிவ் ரன்னிங் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங்க்கும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு டேரக்டா லிங்க் கிடையாது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஏபிசி அனலைசிஸ் டீல்ஸ் வித். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் பாருங்க இப்போ எத்தனை கேட்டிருக்காங்க, 1 2 3 5. ஸோ ஆல்மோஸ்ட் 5 வேரியஸ் எக்ஸாமினேஷன் போர்ட்ஸில் கேட்டது. ஸோ இதே கொஸ்டின் நம்ம டிஆர்பி டிஎன்பிசியில் வந்திருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக செக் பண்ணியிருப்போம். ஸோ சேம் கொஸ்டின். ஏபிசி அனலைசிஸ் எதை டீல் பண்ணோம்னா இன்வென்ட்ரி காஸ்ட், கண்ட்ரோலிங் த இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் இது வராத ஏரியாவே இல்லை. டிஎன்பிசியில் 2 times கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்கு. ஸோ வேரியஸ் எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு கீ ஏரியாஸ் தெரிஞ்சு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இப்போ எது கேட்காங்கன்னா மெயினாக இஓக்யூ கால்குலேட் பண்ணி சொல்லி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் 2 marks அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஏபிசி அனலைசிஸ் அது ரிலேட்டடாக இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏபிசி ஸோ இதை வந்து கீ ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த கீ ஏரியாஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் படித்தாலே போதும். யூ கேன் ஈஸிலி த்ரூ யுவர் ஜாப். ஸோ ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும். ஸோ யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த கீ ஏரியாஸ். எந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் ஷூட் பண்ணிட்டாங்க அது தெரிஞ்சுட்டா போதும். யூ கேன் மேக் த ப்ராக்டிஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் த மெட்டீரியல் இஸ் செக்ட் as it reaches its dash value. இந்த பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி என்ன அர்த்தம்னா ஸோ பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணிட்டே வருவோம். இப்போ ஸ்டோரேஜ்ல இருந்து வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ 1000 யூனிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான். அதே மாதிரி இப்போ டெய்லி வந்து ஐ எம் கோயிங் டு பீரியாடிக்கல் செக்கிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து 800 இருக்கும். ஸோ அடுத்து எவ்வளோ இப்போ வந்து மினிமம் ஆயிருக்கா 200 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எகைன் 200. ஸோ இந்த மாதிரி மினிமம் ஆகிட்டே வர்றது வந்து வி ஆர் கோயிங் டு மானிட்டர். பீரியாடிக்கல் ரிவ்யூ பண்ணுறது தான் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சொல்லுவோம். இந்த சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து தே ஆர் ஃபாலோயிங் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இதுதான் அது. ஸோ இட் ரீச்சஸ் டு த மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ வந்து ரீச் பண்ணுறதாங்கிறத தான் செக் பண்ணுவோம். ஏன்னா அது வந்தால் தான் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் த ஆர்டர். சேஃப்டி ஸ்டாக் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் அதில் லீட் டைம் கேட்ட மாதிரி வி ஆர் கோயிங் டு பிளேஸ் த ஆர்டர். சரியா? அதான் மினிமம் லெவலில் ரீச் பண்ணுவாங்க செக் பண்ணுவோம். சரியா? ஸோ ஏபிசி அனலைசிஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏபிசி தான் கொஸ்டினில் இருக்கு. ஸோ ஏபிசினா ஏ இஸ் லார்ஜர் இன் நம்பர், அது தப்பு. பி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அதுவும் கிடையாது. சி இஸ் வெரி ஃபியூ இன் நம்பர். சி இஸ் லோ வேல்யூட் ஐட்டம். ஸோ வெரி ஃபியூ இன் நம்பர் கிடையாது, இங்கே குவான்டிட்டி வந்து அதிகம். பட் லோ வேல்யூ வந்து லோ தான், இது கரெக்ட். யூசேஜ் வேல்யூ வந்து மினிமமாக தான் இருக்கும். ஐட்டம் சி. சரியா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மறுபடியும் எதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரர் ஹேஸ் டு சப்ளை. ஸோ 9000 யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ணணும். ஸோ தே ஹவ் கிவன். சரியா? ஸோ சப்ளை வந்து டிமாண்ட். ஸோ டி வந்து 9000 எனக்கு இங்கே. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஆர்டரிங் காஸ்ட். ஸோ 10. ஹோல்டிங் காஸ்ட் 2 per year. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஸ்டன்டேனியஸாக கொடுத்தாச்சு. நோ ஷார்டேஜஸ் அலவுட். ஸோ டைரெக்டாக யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட். யூஓகே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 9000 into C0 divided by H. அவ்வளோதான். ஸோ இது பார்த்தாலே தெரியுது. ஸோ 3 நான் வெளியே எடுத்துடுவேன். ஸோ 4 zeros-க்கு 2 0 வெளியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் வருது 300. ஸோ குவான்டிட்டி வந்து 300. 13 இருக்கு. ஓ சாரி, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என். ஸோ என் வேணா D/Q போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ 9000 by 300 போட்டிங்கன்னா 30. ஸோ 30 times is the answer. ஸோ 9000 divided by 300. சரியா? ஸோ அடிச்சிங்கன்னா you will get the answer 30. ஸோ 30 is your answer. சரியா? ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஸோ ஒன்று நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்காங்க, அப்படி இல்லைனா இஓக்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் அண்ட் யூ ஹவ் டு மார்க் கேர்ஃபுல்லி. சரியா? ஸோ சப்போஸ் இதில் நம்ம இஓக்யூ நினச்சி அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அதை டிக் பண்ணியிருப்போம். ஸோ யூ ஹவ் டு ரீட் த கொஸ்டின்ஸ். ஸோ எது கேட்டிருக்காங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏபிசி அனாலிசிஸ் மறுபடியும் அதே தான் இருக்குது. இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுவோம்?
ஹை வேல்யூட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கணும், வேல்யூ வந்து ஹையாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி அதான் மேட்ச் ஆகுது, ஏ வந்து. சரியா? ஸோ இந்த ஸ்டாக்கிங் ஃபைண்ட்ஸ் தட், ஸோ மந்த்லி டிமாண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ஃபார் ஏ பர்டிகுலர் பென் 2000. ஸோ 2000ங்கிறது மந்த்லி டிமாண்டு. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு ஆனுவல் டிமாண்ட். ஸோ எப்பவுமே ஆனுவல் டிமாண்ட் தான் எடுப்போம். ஸோ 12 into 2000. சரியா? ஸோ 24,000 ஆனுவல் டிமாண்டு. ஸோ ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம், ஸோ காஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ காஸ்ட் வந்து 0.8. சரியா? ஸோ 0.8 இஸ் த காஸ்ட். ஸோ பிளேசிங் அண்ட் ஆர்டர், ஸோ ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க C0. ஸோ C0 வந்து ₹20. சரியா? ஸோ ஸ்டாக்கிங்னா ஹோல்டிங் தான். சரியா? ஸோ ஹோல்டிங் காசு பெர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 10%. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் இதுன்னு கொடுத்துருந்தாலே வி ஆர் கோயிங் டு டேக். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் தான் எடுக்கணும். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் பென். ஸோ ப்ரைஸ் ஆஃப் பென் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? ₹0.8. சரியா? ஸோ 0.8ங்கிறது தான் ப்ரைஸ் ஆஃப் யுவர் பென். ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட். சரியா? ஸோ 10% ஆஃப் 0.8 வரும். ஸோ EOQ ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிருங்க as usual, அதே தான். சரியா? there is no change. ஸோ ரூட் ஆஃப் 2 into 24,000. ஸோ C0 கொடுத்துருக்கு 20. ஸோ டிவைடட் பை, ஸோ இங்கே 10% ஆஃப் 0.8. ஸோ 10/100 வரும். சரியா? 10/100னா 0.08 தான் அது. சரியா? சிம்பிளை பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ ஷார்ட்டாக கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ 3. ஸோ 1000 வரும் ஐ திங்க். சரியா? சிம்பிளை பண்ணிங்கன்னா you will get the answer thousands. ஸோ செக் பண்ணி பாருங்க, அது ஆன்சர் வந்து 1000 அது வரணும். ஸோ ஜஸ்ட் டேரக்டா we are going to substitute in the formula. Price of each pen கொடுத்துருக்காங்க 0.8. சரியா? ஸோ 10%. சாரி, இங்க வந்து ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஸ்டாக்கிங் த பென்ஸ் பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் மந்த்துக்கு தான் வந்து 10%. ஸோ ஆல்வேஸ் வி ஆர் கோயிங் டு கேல்குலேட். ஸோ இது வந்து தப்பு. சரியா? ஸோ இங்க வந்து அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பெர் ஆனம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க இப்போ பெர் மந்த்துக்கு 10% அப்படின்னா ஸோ பெர் இயர் 120%. சரியா? ஸோ அப்போ இங்கே 120% சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் 120%. ஸோ அதான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வரல. ஸோ இப்போ வந்து தெரியும். சரியா? ஸோ இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஈஸிலி. சரியா? ஸோ இங்கே 12 வரும். ஸோ இங்கே 2000 ஆயிரும். ரைட். ஸோ இங்கே 8 ஆக்சுவலாக 3 times 8 போட்டிங்கன்னா 8. ஸோ கண்டிப்பாக 1 தான் வரும். ஸோ கண்டிப்பாக 1000 ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இங்கே 3 மல்டிபிள் பண்ணால் 8 வருது. ஸோ இங்கே 0.8. ஸோ கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணால் சம் 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் வரும். ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரூட் எடுத்தோம்னா 100 அந்த மாதிரி ரூட் எடுத்தீங்கன்னா 1ல் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ டைரக்ட் ஆன்சர் எழுதலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது யூ டு டேக் த டிமாண்ட் இந்த ஆனுவல் டிமாண்ட் எடுக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மந்த்லிக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ யூ டு கன்சிடர் ஃபார் இயர்லி. ஸோ ஜஸ்ட் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க 120%. So 120% of 0.8. So just substitute in the formula, you will get the answer 1000. So 1000 is the answer. So yeah. So next, what will be the EOQ for an item with the annual usage கொடுத்தாச்சு. So D. So direct கொடுத்துட்டாங்க. Annual usage 50. So procurement cost. So ordering cost வந்து ₹10. அதே மாதிரி cost of one piece கொடுத்துருக்கு 100. So இங்க carrying cost. ஸோ பெர் இயர்க்கே கொடுத்துட்டாங்க. ஸோ 10% ஆஃப் காஸ்ட். ஸோ 10% எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 10. அவ்வளோதான். ஸோ டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ 10 டிவைடட் பை ஏன் 10 தான். ஸோ 10 அடி ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் 100. ஸோ ரூட் 100 வேல்யூ வந்து 10. ஸோ 10 இஸ் த ஆன்சர். சரியா? அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் EOQ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் லெவல் இன் இன்வென்ட்ரி. ஸோ சர்வீஸ் லெவல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க.
So we have studied. So service levelங்கிறது percentage of time during which inventory is available. So எந்த டைம்ல வந்து inventory இருக்கோ so அது வந்து how much percentage, so 99%, 95% service level இருக்குன்னு என்ன அர்த்தம்னா so அந்த டயத்துல வந்து what is the percentage of level inventory is available. So அதை டிஃபைன் பண்றதா இவர் சர்வீஸ் லெவல்னு அர்த்தம். Z அந்த இது படுத்துது இல்லையா சேஃப்டி ஸ்டாக் ஃபார்முலா Z into சிக்மா அது சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் சரியா. ஸோ 80%, 90%னா எனக்கு இன்வென்ட்ரி வந்து இருக்குன்னு அர்த்தம் சரியா. So reasons which are basically reasonable for. So what are the reasons? So average service rate is less than the average arrival rate. சரியா. Output rate is linear. Actually இது rated இல்ல. So option வந்து D all of the above. சரியா. Output rate is actually இது வந்து நம்ம இதுல படிப்போம். Queuing மாடல்ல வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து எடுக்கற சொல்றேன் நான். டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா. நெக்ஸ்ட் क्वेश्चन. So in a perpetual inventory control இப்போதான் படிச்சிருந்தோம் அந்த சேம் क्वेश्चन. மெட்டீரியல் வந்து எவ்வளவு வைக்கணும்? மினிமம் வேல்யூ. சரியா. So A is the answer. So அடுத்து EOQ மாடல் ஆர்டரிங் காஸ்ட் இஸ் டபுள்டு. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் மட்டும் டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதுவும் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 1.414 வெளியே எடுத்திருந்தாலே √2 ஸோ அவ்வளோன்னு இன்க்ரீஸ் ஆகும்னு வருது. 1.414 டைம்ஸ் இட் கெட் இன்க்ரீஸ்ட். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் ஏ ரீட்டைல் ஷாப். ஸோ ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து எந்த இது வந்து சூட் ஆகும்? ஸோ ரீட்டைல் ஷாப் ஆர் இஷ்யூஸ் ஃப்ரம் த ஸ்டோர்ஸ். ஸோ ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங், அப்சல்யூட் ஐட்டம்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். நேற்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ண டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கிளாசிஃபிகேஷன்ஸ் அந்த இதில் சொல்லியிருப்போம். FSN ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் ஐட்டம்ஸ் ஆர் அப்சல்யூட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இஷ்யூஸ் ஃப்ரம் த ஸ்டோர்ஸ். ஸோ ஏபிசி அனலைசிஸ் வந்து யூசேஜ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ வைட்டல், எசென்சியல், டிசைரபிள் இது வந்து கிரிட்டிகாலிட்டியை பொறுத்து வந்து வி ஆர் கோயிங் டு கேட்டகரைஸ். ஸோ கோல் அனலைசிஸ்ங்கிறது பேஸ்ட் ஆன் த பிளேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம், கவர்மெண்ட், ஆர்டினரி, லோக்கல் ஆர் ஃபாரின். ஸோ அதான் கோல்ஃப் அனலைசிஸ்ங்கிறது சரியா. So in the retail shop na FSN. So in an ideal inventory control system the economic lot size for a part is 1000. If the annual demand is for the part is double then the new economic lot size. So first இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா so demand வந்து 1000 கொடுத்தாச்சு. சாரி எக்கனாமிக் லாட் சைஸே கொடுத்துட்டாங்க. ஸோ Q வந்து 1000. ஸோ √2 into demand தெரியாது. ஸோ D அப்படியே வச்சுக்கோங்க. C0 by CH சரியா. இப்போ இதில் கண்டிஷன் கொடுத்துருக்குன்னா ஆனுவல் டிமாண்ட் இஸ் டபுள்டு. ஸோ இங்கே வந்து 2 டைம்ஸ் சாரி இங்கே √2 டைம்ஸ் எழுதிக்கலாம் இல்லையா. உள்ள வந்து 2 வந்து சேரணும். ஆக்சுவலாக 2 into Dன்னு போடுவோம். ஸோ ஒரு அந்த √2 வந்து தனியாக நான் எழுதிக்கிறேன். ஸோ அதை எழுதிட்டோம்னா இப்போ என்ன வரும்? √2 D C0 by CH அவ்வளோதான். ஸோ √2 into ஸோ இதுக்கு வந்து 1000. ஸோ 1000 into √2 அதான் ஆன்சர். ஸோ ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் சரியா. CRD போத் ஆர் சேம். 1000 into √2. ஸோ இங்கே 1000 பையா எது கிடையாது. 1000 into √2 நாட் C நாட் D. 1000 into √2. ஜஸ்ட் டிமாண்டுக்கு மட்டும் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into Dன்னு போடுவோம். ஸோ அந்த வந்து உள்ள வந்து ரூட்டுக்குள்ள வந்து 2 போடுறோம். அதனால அந்த ரூட்டை மட்டும் தனியாக வச்சிருக்கோம் அவ்வளோதான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ஐட்டம் கன்சியூம்டு பெர் இயர் A, procurement P order and the annual inventory cost C. So just we are going to substitute in the formula √2 into D into C0 by H. So D பதிலா இங்க A கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க C0க்கு பதிலாக procurement P இருக்கு, Hக்கு பதிலாக C இருக்கு. ஸோ ஆப்ஷன் D is the right answer. அவ்வளோதான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆனுவல் டிமாண்ட் ஃபார் ஏ ப்ராடக்ட் காஸ்டிங். ஸோ இது வந்து ப்ராடக்ட் காஸ்ட் வந்து கொடுத்துருக்கு 100. ஸோ ஆனுவல் டிமாண்ட் 400 கொடுத்தாச்சு. எனக்கு ஆர்டரிங் காஸ்ட் C0 வந்து 100. ஸோ கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் ₹2 per year. ஸோ எகெயின் லாட் சைஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில். யூ வில் கெட் த ஆன்சர் சரியா. ஸோ C0 divided by CH கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 20 into 10 வரும் கரெக்டா. ஸோ 200 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் A 200 வரும் சரியா. ஸோ கேன்சல் ஆயிடுது. 400னா 20, 100க்கு ஒரு 10 2. ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் A சரியா. ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தியரி த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ EOQ என்ன சொல்கிறோம்? ஆப்டிமல் லாட் சைஸ் அதே கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் பிலாசபி. ஸோ ஜஸ்ட் இன் டைம் ஸோ வந்து கன்பன் ஜஸ்ட் இன் டைம் ஸோ அதெல்லாம் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போடுவோம் சரியா. ஸோ ஜஸ்ட் இன் டைம்ங்கிறது விச் இஸ் ரைட் அவுட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ வி ஆர் நாட் ஹேவிங் ஸோ ஆல்மோஸ்ட் 0 இன்வென்ட்ரி லெவலில் மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி 0 வேஸ்டேஜ் இருக்கணும். ஸோ இதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஃபார் ஜஸ்ட் இன் டைம்.
பட் இங்கே வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் சரியா. ஸோ ஜஸ்ட் இன் டைம் வந்து ரிலேட்டட் டு இன்வென்ட்ரி. ஸோ அது தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஜஸ்ட் இன் டைம் கன்பன் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் எக்ஸ்பிளைன் என்னங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ த ஆப்டிமம் இஓக்யூ லாட் சைஸ். ஸோ அது ஃபார்முலா தான் படிச்சிருந்தோம். ரூட் ஆஃப் ஆனுவல் டிமாண்ட் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை கேரிங் காஸ்ட். ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் விஇடி அனலைசிஸ். ஸோ ஈங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க, வைட்டல், எசென்சியல் அண்ட் டிசைரபிள். ஸோ எசென்சியல் ஐட்டம்ஸ் பி சரியா. ஸோ ஏபிசி அனலைசிஸ் அஸ் ஆன் இன்புட் ரெக்வயர்ஸ். ஸோ ஏபிசி வந்து என்ன தேவைன்னா ஆனுவல் யூசேஜ் அண்ட் காஸ்ட். இதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு கேட்டகரைஸ் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைன் ப்ரொடக்ஷன் ரேட் இன்வென்ட்ரி மாடல் ரிலாக்ஸஸ் விச் ஆர் த ஃபாலோவிங் இஓக்யூ அசம்ஷன். ஸோ இஓக்யூல வந்து 3 மாடல்ஸ் படிச்சிருப்போம். பேசிக் மாடல் அதை வந்து ஹாரிஸ் வில்சன் மாடல் ஒன்று சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் ஷார்டேஜ் அலௌடு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அந்த ப்ரொடக்ஷன் ரேட் கன்சப்ஷன் மாடல். ஸோ இது வந்து தேர்ட் மாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து எதை வந்து வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ். இன்ஸ்டன்டேனியஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது சரியா. ஸோ அதை தான் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். கான்ஸ்டன்ட் லீட் டைம் இருக்கும், ஃபிக்ஸ்ட் டிட்டர்மினிஸ்ட் டிமாண்டு, நோ வேரியேஷன் இன் த யூனிட் டைம். இது வந்து எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஒன்லி சேஞ்ச் இன்ஸ்டன்டேனியஸ் ரீப்ளனிஷ்மெண்ட் இருக்கும் சரியா. ஸோ அதை மட்டும் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ். ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன் ஃபார் த பேசிக் இஓக்யூ மாடலுக்கு என்னெல்லாம் அசம்ஷன் இருக்குன்னு ஜஸ்ட் வி கேன் நோ. சரி டிமாண்ட் வந்து நோனாக இருக்கும். அதே மாதிரி டிட்டர்மினிஸ்டிக் வந்து கான்ஸ்டன்ட் டிமாண்ட் தான். வி ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் எ பேசிக் இஓக்யூ மாடல். அதே மாதிரி லீட் டைம் இஸ் 0. ஸோ இமீடியட்டாக வந்து அந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஃபுல் ஆயிரும். ஸோ தேர் இஸ் நோ லீட் டைம். ஸோ இப்போ இந்த இஓக்யூ கிராஃப் போடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ இமீடியட்டாக வெர்டிகலாக தான் வந்து வி ஆர் கோயிங் டு ஃபில். ஸோ இதான் வந்து ரீஆர்டர் பாயிண்ட். ஸோ இது வந்து கியூ மேக்ஸ் சரியா. ஸோ தேர் இஸ் நோ டைம், இமீடியட்டாக வி ஆர் கோயிங் டு ஃபில் சரியா. அதான் பேசிக் கியூ மாடல். அதே மாதிரி யூசேஜ் ரேட் இஸ் கான்ஸ்டன்ட், பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆல்சோ ஃபிக்ஸ்டு, ஹோல்டிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஐட்டம் இஸ் அண்ட் பெர் யூனிட் டைம் இஸ் ஃபிக்ஸ்டு. ஹோல்டிங் காஸ்ட் ஃபிக்ஸாக தான் இருக்கும், பிரைஸ் அதே மாதிரி ஃபிக்ஸ்டு தான். இதெல்லாம் தீஸ் ஆர் த அசம்ஷன் மேடு while deriving the EOQ சரியா. நாட் அண்டர்லைங் அசம்ஷன். ஸோ இதில் இல்லாத எதுன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ஸ்டொக்காஸ்டிக் டிமாண்டும் கொடுத்துருக்கு கிடையாது. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிமாண்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும். இட்ஸ் நாட் ஏ ஸ்டொக்காஸ்டிக் டிமாண்ட் சரியா, நாட் அப்ராக்சிமேட் ஒன், ஃபிக்ஸட் ஒன். ஸோ இதுவும் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்ட் தான். இன்ஸ்டன்டேனியஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபிக்ஸட் லீட் டைம், நோ ஷார்டேஜ், இது எல்லாமே கரெக்ட் தான் பேசிக்கு. இது மட்டும் தப்பு. நெக்ஸ்ட் ஆப்டிமம் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா அதே தான் கேட்டிருக்கு. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டி. ஸோ டிமாண்டுக்கு பதில் ஆனுவல் யூனிட் யூசேஜ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் ஆர் செட்டப் காஸ்ட். ஸோ டிவைடட் பை ஸோ பெர்சன்டேஜ் ஆனுவல் கேரிங் காஸ்ட் கொடுத்தா காஸ்ட் பெர் யூனிட் போடுவோம். சிஹெச் ஹோல்டிங் காஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஆனுவல் பெர்சன்டேஜ் எடுத்துட்டு வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை வித் த காஸ்ட் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் த இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் த கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் வீடியோ சரியா. ஸோ நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யூ கேன் ரெஃபர் them also. So they also get help from our videos. Right. Thank you. We will meet in the next video. So thank you for your valuable time. Thank you.